ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே ஃபேமிலி vlog. இன்றைக்கி வந்து பெங்களூர் டு தர்மஸ்தலா ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தர்மஸ்தலா டைரெக்டாக போகிறோம். காலையில் 5:30 ஆயிடுச்சு. சீக்கிரம் போகலான்னு நினச்சோம், லேட் ஆயிடுச்சு. எங்கே இருக்கீங்க இப்போ? கரெக்டாக ஷாங்கி டேங்க் கிட்ட போயிட்டு இருக்கோம். எல்லாம் ஜாகிங் கலவர் எல்லா பேரும் எவ்வளோ பார்க்கிங் இருக்கு. ஷாங்கி டேங்க்லேருந்து யஷ்வந்த்பூர் வழியாக போயிட்டு டிராஃபிக் இருக்கும். கொஞ்சம் ஹைவே கனெக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், ஆல்ரெடி 6:50 எந்த ரூட்டு? ஹாசன் ரூட்டா? ஹாசன் ரூட் போயிட்டு அங்கேருந்து சார்மிலா காட் வழியாக போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அங்கே விசாரிச்சுட்டு அந்த மாதிரி போகலாமா இல்லை சக்லேஷ்புரம் ரூட்டில் போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஹாசன் 156 போகணும். வேறு எல்லாம் பைக் ரைடர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் ட்ரெக்கிங் போவாங்க வீக்கெண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த சைடு தான் தர்மஸ்தலா, சக்லேஷ்பூர், சிக்மங்களூர் எல்லாம் ட்ரெக்கிங் தான். இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் இருக்கான்னு தெரியலையே. இல்லை மைசூர் ரூட்டில் வந்துட்டு 120 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போனால் ஃபைன் வந்துட்டுருக்கோம். இதில் எப்படின்னு தெரியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்கே இருக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்வாதி டிலக்ஸ் நிற்க வைக்கலாம். ஹாசன் நியர் ஹாசன் கிட்ட. ஹாசன் கிட்டயா? ஆமாம், லாஸ்ட் டைம் அங்கே போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது. ஓகே, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு அங்கே போகிறோம். ஆக்சுவலி 150 கிலோமீட்டர்ஸு 1.5 ஹவர்ஸில் போனால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம். எல்லாம் பார்த்துங்கிறாங்களா, 2 பேரும் செட்டில் ஆகிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாசன் கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாதி டெலிகேசி அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அரௌண்ட் 8:30 வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த ஹோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போகிற ரூட்டுக்கு ஆப்போசிட் ரூட்டில் தான் வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே நிறுத்திட்டோம். நல்லா இருக்குல்ல டேஸ்ட் பார்த்து? நல்லா இருக்குது. மசாலா தோசை எப்படி இருக்கு? லாஸ்ட்டாக ஒரு சுட நம்ம வடையில் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். மசாலா தோசை நல்லா இருந்தது, பிசிபெல்லாபாத் நல்லா இருந்தது. அப்புறம் நீ நம்மளை சாப்பிட்டீங்கன்னா கேசரிபாத் பூரி அண்ட் வடை சூப்பர். லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம், அதனால தான் இங்கே வந்துருக்கோம். ஆல்ரெடி உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். வெளியே ஒரு காஃபி சாப்பிட்லாம். கிளைமேட் நல்லாயிருக்கு வெளியே. காஃபி நான் இங்கே சொல்லியிருக்கேன், இங்கே வருவாங்க. ஆக்சுவலி வெளியே உட்காந்து குடிக்கிற மஜாவே வேறு. இந்த கிளைமேட் இதோ வெயில் இல்லை இன்னைக்கு. கிளைமேட் நல்லாயிருக்கு. வெயில் இருந்துச்சுன்னு வையே உட்கார முடியாது. லாஸ்ட் டைம் வரும்போது இங்கெல்லாம் நல்லா வெயில் இருந்தது. எந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சக்லேஷ்புரம் பைபாஸ்லேருந்து மூடிகேரை டச் பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ மூடிகேரையிலேருந்து தர்மஸ்தலாக்கு சார்முடி காட் வழியாக போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு நாங்கள் இந்த ரூட்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரூட்ல இந்த கிளைமேட்ல சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு போனால் செமையா இருக்கு ரோடு. ப்ளஸ் கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு. லைட்டாக ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. மழை ஃபுல் கிரீனிஷ் தான். லெஃப்ட் ரைட் ஃபுல் கிரீனிஷ் தான் இருக்கு. எல்லாம் இந்த பெப்பர் ட்ரீ, அப்புறம் காஃபி, ஐ திங்க் ஸோ காஃபி இல்லைங்களா? காஃபி ட்ரீஸ், பெப்பர் ட்ரீஸ் தான் இருக்கு. ரோடு நல்லா இருக்கு. ஆக்சுவலி சிங்கிள் ரோடு இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. மழை வந்திருக்கு மார்னிங்ல. லைட்டா ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கு. ப்ளஸ் ஆனால் ரொம்ப ஜோர் மழை எல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. இந்த ரோட்ல நல்லா என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணின்னு போகலாம். ஃபால்ஸ் எந்த வரமா பார்க்கலாம். ஆக்சுவலி நம்மளுக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் சக்லேஷ்புரம் ரூட்டில் போயிட்டு இருக்கிறதுனால ஆன் தி வேல அப்பி ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். சத்தம் கேட்குதா? ஃபால்ஸ் இது. ஃபால்ஸ் அங்கே தெரியுது இல்லையா? உஷா புன்னகை மன்னன் மாதிரி 1 2 3 வாவ்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசன் அப்படின்றதுனால ஃபால்ஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. சில இடத்துலலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வியூ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் சில இடத்துலலாம் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஃபால்ஸ்க்கு வரதுக்கு அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இறங்கி வரணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு 100-200 ஸ்டெப்ஸ்க்குள்ளவே நம்மளுக்கு ஃபால்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அங்கே ஃபால்ஸ் அப்படியே டவுனில் தண்ணி விழுந்துட்டுருக்கு. அதே இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். வேறு எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பியூட்டிஃபுல் பிளேஸ். எங்கேயோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே குனி கனி அப்படியே ஃபாரஸ்ட்டில் போ. அடாடாடா. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்து ரீச் ஆகும். இங்கே வந்து மேலேருந்து கொட்டுற ஃபால்ஸ் வந்து கீழே அரிஞ்சு போகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தண்ணிக்கிட்டே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சூப்பராக இருக்குது. ஸ்மால் டிஸ்டன்ஸ்லயே ஃபால்ஸ் நல்லா தெரியுது. ரொம்ப தூரம் வாக் பண்ணுற மாதிரியா இல்லை? ஆமா, ஒரு 100 மீட்டர்ஸ். என்ன அம்மா மேலே ஒரு 200 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மேலே வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு 2-3 ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்வீட் கார்ன், டீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க. கிளைமேட்டுக்கு நல்லா சூடாக வேக வச்ச சோளத்தை வாங்கி சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். கீழே ஃபால்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு மழை பார்த்தா லைட்டாக ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு இந்த மாதிரி மான்சூன் சீசனில் வந்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நைஸ். ஸோ சக்லேஷ்புரத்தில் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து வந்து நாங்கள் சார்மடி காட் ரூட் வழியாக தான் போகலாம் அப்படின்னு போயிட்டோம். இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இப்பனி கெஃபே அப்படின்ற ஒரு ஷாப் தான் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா டீ, காஃபி, சில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சார்மடி காட் ரூட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து பிரேக் எடுத்திருக்கோம். பார்த்தா இங்கே சில ஸ்பைசஸ், ஆயில் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே வந்து நான் இந்த ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நீ பெயின், பாடி பெயின்க்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதே ஆயிலை இந்த வாட்டியும் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே எடுத்து வாங்கிட்டு இருக்கோம். காஃபி சாப்பிட்லான்னு தான் வந்தோம். பார்த்தா இங்கே நீர் தோசை, லெமன் ரைஸ் எல்லாம் இருக்குது. சாத்த ஒரு டேஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்துருக்கோம். லாஸ்ட் டைம் காஃபி சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த வாட்டி இது டேஸ்ட் பண்ணலாம், எப்படி இருக்குது பார்க்கலாம். வியூ பிளேஸ் நல்லா இருக்குது. நல்ல கார் பார்க்கிங் இருக்குது. ஆக்சுவலி இங்கேருந்து நம்மளுக்கு தர்மசாலா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. கூட இருக்குது, வழன்னு இருக்குது. அப்படியே சும்மா வழுக்கின்னு போகுது, நிஷா சொல்கிற மாதிரி. சாப்பிட்டு ஒரு காஃபி, சூடாக ஒரு காஃபி இந்த கிளைமேட்டில் குடித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும் காஃபி. பார்த்தா டைம் 2 o'clock தான். பட் ஆனால் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. ஃபாகியா, மழை ட்ரெஸ்லாம் இருக்கு. தெரியல மண்ணா, மழை போயிட்டே இருக்குது. எப்படி போகுதுன்னு தெரியல. நம்ம போயிட்டே இருக்கலாம். மலை மேலே ஏறிட்டு அப்படியே இறங்கி அப்படியே தர்மசாலா வரும். ஸோ சார்மடி காட்டில் தான் ஆந்தி வேலை நின்று இருக்கோம். இங்கே வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஃபாக். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 o'clock தான். பட் இங்கே கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபாக் ஃபுல்லாக ரொம்ப இருக்கு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிஷாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு. முடிஞ்சுதா ஃபோட்டோ ஷூட்? முடிஞ்சுதா? சூப்பர், நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்பாட்ல வந்து நின்றுட்டோம். இங்க பார்த்தா இன்னும் செமையா இருக்கு. ஸோ அப்படியே ஃபுல்லா ரோடு ஃபுல்லா ஃபாக் தான். ஸோ நிஷா இங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா ஏதோ பூச்சியா என்ன சவுண்டு வேற கேட்டுட்டே இருக்கு. இப்போ என்ன டைம் நினைக்கிறீங்க? 2:30க்கு பாருங்க, இவ்வளோ ஃபுல்லா ஃபாக் முடியுது. தண்ணி ஃபால்ஸ் வருது பாருங்க. எப்படி சைடுல போற முடியும் இங்க? போடலாம் போடலாம். வாவ். ஸோ நான் ஆன் தி வேல ஒரு ஃபால்ஸ் வேற பார்த்துட்டோம். ஸோ இங்கே நல்ல ஒரு வியூ பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்கோம். எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்கிறீங்க. வாங்க இங்க பாரு, இங்க ஒரு கேங்கு, இங்க ஒரு கேங்கு.
ಮಂಕಿ ತಂದಿನ ಅರ್ಧೋ உஷா ஃபால்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியா? நீ தானே கேட்டுட்டு இருந்த ஆன் தி வேலே மம்மி ரோட்ல ஃபால்ஸ் வருமா அப்படின்ட்டு. இங்க பாரு ஃபால்ஸ். ஒரு ஃபால்ஸ். எத்தனை ஃபால்ஸ்? ஓ மை காட். இதெல்லாம் தண்ணி அங்க தெரியாது. பாருங்க ஆன் தி வே போற வழி எல்லாம் ஃபால்ஸ். அப்படியே தண்ணி ஊத்திட்டே இருக்குது. இந்த கிளைமேட்ல வரணும். இன்னும் 1 or 2 months இப்படி தான் ரெய்னி சீசன் இருக்கும். இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இல்ல எல்லாம் நிறைய பாருங்க பாரு போட்டோ ஷூட். நமக்கு அங்க தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பட் இங்க இல்ல இங்க பாரு ரைட்ல பாரு. இங்க பாரு பண்ணா. உள்ள போயிட்டாங்க பேரிகேட் விட்டு. எவ்வளவு ஃபால்ஸ் பார்த்த நிஷா? 4 ஃபால்ஸ் பாத்தீங்களா ஆன் தி வேல? ஓகே. Did you enjoy? Yeah, 5 falls. போற வழி எல்லாம் ஃபால்ஸ் தான். So, na 5 falls pata. 5 ஃபால்ஸ் பாத்தியா? Yes. பார்க்கலாம் இன்னும் போக போக எவ்வளவு ஃபால்ஸ். இங்க பாரு. 6 falls. ஓ மை காட். 6 falls. ஆன் தி வேல ஃபுல்லா ஃபால்ஸ் தான். Count ஏத்திட்டே போயிருக்கு. ஓகே. So, நாளைக்கு இன்னும் நிறைய நல்ல இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ் போறோம். ஓகே. இந்த ரோட் ட்ரிப் என்ஜாய் பண்ணீங்களா? Yes. ஓகே. பாருங்க சார்மினார் காட்ல இருந்து அப்படியே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனதா எங்களுக்கு ரூம் வந்துடுச்சு. ஸோ இது வந்து தர்மஸ்தலாவில் கோவில் ரூம் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். சஹ்யாத்ரி அப்படின்ற இடத்துல தான் வந்து நான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 10 days பிஃபோரே வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த டேட்க்கு வருமோ அந்த டேட்க்கு வந்து நம்ம ரூமை வந்து டைம் ஷெட்யூலில் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நீட் அண்ட் ஷுட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஈவன் ரூம் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீட் அண்ட் ஷுட்டாக இருந்தது. ஸோ ரூமும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸோ கபோர்டில் ஒரு செட் ஆஃப் பெட்டு, பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பெட் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து வந்து தர்மஸ்தலா கோயில் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஏதோ ராமக்ஷேத்ரான்னு போட்டிருக்காங்க. அழகா இருக்கு கோவில். இப்போ வந்து தர்மஸ்தலாலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் உஜ்ஜிரேன்ற ஒரு பிளேஸில் வந்து சூரியநாராயணா டெம்பிள் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் 25 minutes ஆகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி 5:15 ஆயிருக்கு டைமு. ஸோ அங்கே பார்த்துட்டு வரலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயில் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாத ஐடியா இல்லை. எனக்கு நானும் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை. நீங்க சொல்றதுனால பார்க்கலாம், பார்த்துட்டு வரலாம் அது எப்படி இருக்கு. ஸோ இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஊருக்குள்ளே போகுது. வில்லேஜ்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது. ஸோ வர்றதே வந்து சிங்கிள் ரூட்டில் தான் நம்ம வரணுமா இருக்குது இந்த கோவிலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா. ஸோ இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்குது இந்த கோவிலில். இந்த கோவிலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பிக்கை கூட ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே எதனா வந்து வேண்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த விஷயம் நிறைவேறுச்சுன்னா அடுத்த வாட்டி வரும்போது ஸோ எந்த விஷயத்தை பற்றி வேண்டிட்டு போகணுமோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து இங்கே ஒரு மண்ணில் வந்து ஒரு பொம்மை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பை பற்றி அப்படின்னா புக்கு, ஹெல்த் பற்றி அப்படின்னா உருவ பொம்மையை கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்களும் வந்து இங்கே வந்து சில ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அங்கேயே வந்து வெளியே வந்து சில ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தர்மஸ்தலா கிட்ட இருக்கிற நேத்ராவதி நதி தான் வந்திருக்கோம். ஸோ குளிச்செல்லாம் முடிச்சாச்சு. சரி வந்து தண்ணி மாத்திரம் தலைக்கு தொளிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். தண்ணி நல்லா போயிட்டுருக்கு ரிவரில். ரொம்ப வருஷமாச்சு நம்ம இங்கே வந்து. ஆக்சுவலி நான் எப்போ வந்தேன்னா என்னோட 9th standardல வந்தேன். நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு 15 years. ஆமாம், 20 years இருக்கும். நானே என் பேச்சுலர் லைஃப்பில் வந்தேன். தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தேன் அப்போ. அதோட இப்போ தான் வரேன். ஆனால் லாஸ்ட் டைம் வந்தோம், ஆனால் வர முடியல இங்கே. ஸோ ஃபைனலாக வந்து அரௌண்ட் 8 o'clock கிட்டலாம் வந்து நாங்கள் தர்மஸ்தலாவில் இருக்கிற சிவன் டெம்பிளில் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌட் கம்மியாக இருந்ததுனால நார்மல் என்ட்ரன்ஸ்லேயே போய் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா தரிசனமெல்லாம் நல்லபடியாக ஆச்சு. ஒரு 1/2 hourல நாங்கள் உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். க்யூ வந்து போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு க்ரௌடுன்னு சொல்ல முடியாது, மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ குயிக்காக தான் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள்.
ஸோ இது சாட்டர்டே ஈவினிங் நைட்டுன்றதுனால கொஞ்சம் க்ரௌட் ஆக்சுவலி கம்மியாக நம்ம மார்னிங்கில் வந்தால் கொஞ்சம் க்ரௌட் அதிகம் இருக்கும். ஈவினிங்கில் என்ன ஆகுதுன்னா யாரும் ஸ்டே பண்ணுறதில்ல. மார்னிங்கில் தான் கொஞ்சம் எல்லா ஊர்லேருந்து மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது 2 or 3 times ஈவினிங்கில் தான் வந்து கொஞ்சம் 1/2 hour 1 hourல நம்மளுக்கு தரிசனம் கிடைச்சி. ஆனால் நல்ல தரிசனம் ஆச்சு. எலிஃபண்ட் இருக்கு, போய் பார்க்கலாமா? வாங்க, யானை கிட்ட போய் பார்க்கலாம். யானை கிட்ட போய் பார்க்கலாமா? சிக்கன் கொடு, தெரியும். வா, அங்கே பாரு. கொடுக்கலாம், காசு கொடுத்தா சிக்கன் கொடுக்குறியா? சில்லற காசு இருக்கா? சில்லற காசு இருக்கா? கொடுங்க. வரியா நிஷிமா? வா, தைரியசாலி போயிட்டு இருக்கேன். பார்க்க தலைவலை அமுக்கிற மாதிரி இருக்கா? தர்ஷனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு தான் போகலான்னு இருக்கிறோம். அந்த இடத்த வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.